ஏசப்பா இல்லாத வாழ்க்கையை எதுக்கு ஒப்பிடுறாங்கன்னா வறண்ட நிலத்துக்கு ஒப்பிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு ட்ராமா பார்க்க போகிறோம். அடிப்பம்பு என்கிற தலைப்பில் ஒரு ட்ராமா பார்க்க போகிறோம். அதிலிருந்து நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றலாம் என்று நம்ம இப்போ கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ லெட்ஸ் கிளாப் அண்ட் வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஸ்கிட். அப்பா பாப்பா என்ன வெயில் அப்பா! இந்த வெயில் மனுஷனை கருவாடு ஆக்கிரும் போல இருக்கே. இந்த சூரியன் வேற வருஷம் பூமி பக்கத்துல நெருங்கி வந்துட்டு இருக்கான். இது ஒரு மாதிரிப்பட்ட வெயிலால இருக்கு. தண்ணி தாகம் வேற எடுக்கு. கொண்டு வந்த தண்ணி வேற தீந்து போச்சு. இன்னும் 5 மைல் தூரம் நடக்க வேண்டியது இருக்கு. சரி, பக்கத்துல ஏதாவது குளம், குட்டை, ஆறு, அருவி ஏதாவது இருக்கான்னு பாப்போம். கண்ணு கட்டின தூரம் வர தண்ணிக்கான தடமே இல்லையே. சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் பாப்போம். தூரத்துல ஒரு அடிப்பம்பு மாதிரி ஏதோ தெரியுதே. அடிப்பம்பு மாதிரிதான் இருக்கு. அதுலயாவது தண்ணி இருக்கான்னு போய் பாப்போம். அடிப்பம்பு தான், அடிப்பம்பு தான். தண்ணி ஏன் வர மாட்டேங்குது? அடிச்சு அடிச்சு இன்னும் அதிகமா தான் தண்ணி தாங்க எடுக்குது. தண்ணி மட்டும் வர மாட்டேங்குது. சரி, யாராவது உதவிக்கு வராங்களான்னு பாப்போம். ஐயா, உங்கள்ட்ட தண்ணி இருக்கா? ரொம்ப தாகமா இருக்குதுங்கய்யா. என்னங்க நீங்க அடிப்பம்ப பக்கத்துலயே வச்சுட்டு தண்ணி ஏன்ட்ட கேக்குறீங்க? அடிச்சு அடிச்சு பாத்துட்டேங்க, தண்ணி வரவே மாட்டேங்குது. கொஞ்சம் ஜீவனோட அடிக்கண்டாமா? நான்லாம் நான் நல்லா ட்ரை பண்ணிட்டேன் ஐயா. நீங்க கொஞ்சம் அடிச்சு ஹெல்ப் பண்ணுவீங்களா? அடிதானே. இந்த ஆம்ராஜ் வம்புன்னு வந்துட்டாலும் பம்புன்னு வந்தாலும் விட மாட்டான். அடிதான். ஆம்ச பாக்குறியா? வரியா வரியா? இப்ப பாருங்க. தண்ணி வருதா? இல்லைங்கய்யா. என்ன வரலையா? இல்லைங்கய்யா. தண்ணி வருதா? என்ன இவ்வளவு அடிச்சும் வரலையா? இல்லைங்கய்யா, இன்னும் வரலையா. இன்னும் வரலையா? இப்ப வரும் பாருடா. ஐயோ ஐயா, என்னாச்சு? ஆம்ராஜே ஆடி போயிட்டாரே. ஐயா எழுமுங்கய்யா, எழுமுங்கய்யா. என்னையாச்சு உங்களுக்கு? எழுமுங்கய்யா. ஐயோ, எனக்கு உதவி செய்ய போய் இவரு கீழே விழுந்துட்டாரே. கொஞ்சம் கூட அடிச்சிருந்தா தண்ணி வந்திருக்கும். ஆனா பைப் உடஞ்சிடக்கூடாதுல்ல, அதனால விட்டேன். ஐயோ, இப்ப என்ன செய்யறதுக்கு? தொண்டை வேற வறண்டிருக்கு, தண்ணி தாங்க வேற எடுக்கு. இப்ப என்ன பண்றது? வேற யாராவது வராங்களான்னு பாப்போம். ஜம் ஜம் ஜம்பூரா, ஜம் ஜம் ஜம்பூரா, கலபல கலபல ஜம்பூரா, கலபல கலபல கம்பூரா, ஜம் ஜம் ஜம்பூரா. மகனே, உனக்கு என்ன பிரச்சனை? சொல், நான் தீர்த்து வைக்கிறேன். ஐயா, எனக்கு தண்ணி தாகமா இருக்குது. இந்த அடிப்பம்பை எத்தனையோ முறை அடிச்சு பார்த்தேன், தண்ணியே வரல. இதுக்கு முன்னாடி ஒரு பைல்வான் வந்து அடிச்சு பார்த்தாரு, அதுக்கப்புறமும் தண்ணி வரலையா. உங்களால தண்ணி வர வைக்க முடியுமாயா? இந்த ஏழைக்கு உதவி செய்ய முடியுமாயா? நான் தீர்த்து வைக்கிறேன். மனிதர்களால் செய்ய முடியாததை இந்த மாமனிதரின் மந்திரம் செய்யும். பொறுத்திருந்து பார். பம்பு பம்பு பம்பூரா,
ஜம் ஜம் ஜம்பூரா, பம்பு பம்பு பம்பூரா. மகனே, இப்பொழுது அடித்துப் பார். சாமி, காத்து வருது சாமி. வருகிறதா? முன்பு பயில்வான் அடித்த போது காத்து வந்ததா? இல்லை இல்லை, வரவில்லை சாமி, வரவில்லை. காத்து வருகிறதல்லவா, தண்ணீரும் வரும். ஜம் ஜம் ஜம்பூரா, பம்பு பம்பு பம்பூரா. தண்ணி வராதா இருந்தா இதுக்கு முன்னாடியே வந்திருக்கணும். பொடிய கண்ணில் தூவிட்டு எஸ்கேப் ஆகிட வேண்டியதுதான். ஜம் ஜம் ஜம்பூரா, பம்பு பம்பு பம்பூரா. கண்ணு கண்ணு, சாமி சாமி. ஐயோ, சாமி எஸ்கேப் ஆயிட்டாரே. பயில்வானோட பலத்தினாலையும் முடியல, இந்த மாமனிதனுடைய மந்திரவாதத்தாலையும் முடியல. இப்ப என்ன செய்யறது? ஐயோ, தண்ணி தாகமா வேற இருக்கே. ஒரு முறை கூட ட்ரை பண்ணி பார்ப்போம். அடிச்சு அடிச்சு இன்னும் அதிகமாக தான் தண்ணி தாகம் எடுக்குது. தண்ணி மட்டும் வர மாட்டேங்குது. என்னங்கய்யா, தண்ணி வரலையோ? வரலங்கய்யா. இப்படி துருபிடிச்சி இத்து போன பைப்ல இருந்து எப்படிங்க தண்ணி வரும்? நவருங்க, அடிபம்ப அட்டகாசமாக்குறேன். இப்போ பார்த்தீங்களா, இப்போ தான் பம்பு மாதிரி இருக்கு. இப்போ முயற்சி பண்ணுங்க. வரலங்கய்யா. வரலையோ? வராதுல்ல, எனக்கு முதல்ல தெரியும்ல எப்படி வரும். பெயிண்ட் காயணும்ல, 1 மணி நேரமாவது வெயிட் பண்ணி அடிங்க. ஐயோ, 1 மணி நேரம் வெயிட் பண்ணணுமா? தண்ணி வேணுமா? ஆமா. அப்போ வெயிட் பண்ணி தான் ஆகணும். வரட்டா? சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. 1 hour later. 1 மணி நேரம் ஆச்சு. கொஞ்சம் அடிச்சு பார்ப்போம். ஐயோ, இப்பவும் தண்ணி வர மாட்டேங்குதே. இந்த பெயிண்டராலே முடியலையே. பார்க்க புதுசா அழகா தானே இருக்கு, அப்புறம் ஏன் தண்ணி வர மாட்டேங்குது? பெயிண்ட் காஞ்ச அப்புறமும் தண்ணி வரலையே. என்ன ஜி, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? நான் ரொம்ப நேரமா இந்த அடிப்பம்பில் தண்ணி வரும்னு அடிச்சுக்கிட்டே இருக்கேன். தண்ணியும் வந்த பாடு இல்லை, தாகமும் தீரலை. டயர்டானது தான் மிச்சம். ஜி, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்களா? இல்லையா, நமக்கு எங்கே அதெல்லாம் தெரியும். இந்த யூடியூப் வீடியோ, சாட் ஜிபிடி இதில் எதாவது ட்ரை பண்ணீங்களா? இல்லை தம்பி, அதான் சொன்னேனே, நமக்கு அதெல்லாம் எங்கே தெரிய போகுது. அட என்ன ஜி நீங்கள், உங்கள் கேள்வி எல்லாத்துக்கும் நம்ம யூடியூப் கூகுள்லாம் ஆன்சர் பண்ணும்ல. பன்னி வளர்க்கறதுலேருந்து பிள்ளை வளர்க்குறது வரைக்கும், நாய் ஓட்டுறதுலேருந்து பேய் ஓட்டுறது வரைக்கும், குக் பண்ணுறதுலேருந்து டிக்கெட் புக் பண்ணுறது வரைக்கும் இந்த இன்டர்நெட்டில் இல்லாதது எதுவுமே இல்லை. ஓஹோ, அப்படியெல்லாம் வேற இருக்கா? என்ன கேள்வி கேட்டாலும் இந்த ஃபோன் பதில் சொல்லும் பாருங்க. எப்படி தண்ணி வர வைக்கன்னு பாருங்க. அலெக்சா, இது போன்ற அடிப்பம்பில் தண்ணி வர வைப்பது எப்படி? இந்த பம்பில் தண்ணி வராது, இந்த பம்பில் தண்ணி வராது, இந்த பம்பில் தண்ணி வராது. பார்த்தீங்களா, ஃபோனே சொல்லிட்டு இந்த பம்புலலாம் தண்ணியே வராது. வேற ஏதாவது பம்பை பாருங்க. கூகுள் மேப் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, அடுத்த 10 மைலில் இன்னொரு அடிப்பம்பு இருக்குதுன்னு சொல்லுது. ட்ரை பண்ணி பாருங்க. என்னது, 10 மைலா? அவ்வளோ தூரம் போகிறதுக்கு முன்னாடி நான் உயிரோடு இருப்பேனானே தெரியலையே. தண்ணி 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 தண்ணி. ஐயோ, ஒருத்தர் மயங்கி கிடக்கிறது போல இருக்கு. போய் என்னன்னு பார்ப்போம். ஐயா, 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 என்ன ஆச்சோ தெரியலையே.
அதுலலாம் தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையா. எத்தனையோ பேர் முயற்சி பண்ணி பார்த்துட்டும் அதுல தண்ணி வரலையா. தண்ணி வர்றதுக்குள்ள சாத்தியக்கூறே இல்லையா. அப்படியா? கொஞ்சம் பொறுங்க, நான் சரி பண்ணுறேன். வந்தாரு, ஒரு பெயிண்டர் வந்தாரு, ஒரு உலக ஞானி கூட வந்தாருங்க. யாராலையும் தண்ணி வர வைக்க முடியலையா. இவ்வளவு அழுக்கு அடைஞ்சிருக்கும் போது யாரால தான் இங்கே தண்ணி வர வைக்க முடியும்? இந்த பிரச்சனைக்கான தீர்வை என்னால் மட்டும்தான் கொடுக்க முடியும், வேற யாராலையும் கொடுக்க முடியாது. அடைஞ்சிருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்து இந்த அடிப்பம்பை சுத்தம் பண்ணாதான் இதில் தண்ணி வர வைக்க முடியும். ரொம்ப நன்றியா. ஒன்றும் இல்லையா, ஒன்றும் இல்லை, இது என் கடமை. நான் செய்ய வேண்டியதை நான் செய்தேன். இந்த தண்ணி தாகம் என் புத்தியை மங்க வச்சுட்டுங்கய்யா. அதனால உண்மையான பிரச்சனை எங்க இருந்துங்கிறத நான் உணராமலே போயிட்டேன். எனக்கு தண்ணீர் தந்ததுக்கும் உண்மையான பிரச்சனையை உணர்த்தினதுக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா. இதனுடைய பொருள் என்னன்னா, இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ பேர் தாகத்தோடு இருக்கிறாங்க. பாவ மன்னிப்பு எனக்கு கிடைக்காதா, ரட்சிப்பு கிடைக்காதா, எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காதா, எனக்கு கடவுள்னு ஒருவர் இருந்தால் எனக்கு சமாதானம் கொடுக்க மாட்டாரான்னு சொல்லி தாகத்தோடு இருக்கிறவங்க அநேகர். ஆனால் நமக்குள்ளே ஆண்டவர் ஜீவ தண்ணீரை வைத்திருக்கிறார். அந்த ஜீவ தண்ணீர் நமக்குள்ளேருந்து வெளிப்பட முடியாததுக்கு காரணம் நமக்குள்ளே இருக்கிற சில துர்குணங்களும் நமக்குள்ளே இருக்கிற சில அசுத்தங்களும். இந்த ஆண்டு இறுதியில் நம்மிலிருந்து மாற வேண்டியது மாற்றுவதற்கு சரியாக எது என்று கண்டுபிடிப்போம். நம்மை கொண்டு அநேகருடைய தாகத்தை தீர்க்க வருகிற 2025 ஆண்டில் கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. God bless you. God bless you.